பொதுவாக நீர்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம நினப்பில் வர்றது என்னன்னாக்கா ஏரி, குளம், வாய்க்கால், ஆறு அந்த மாதிரி தான். கடல் கூட பேசுவோம். ஆனால் கோவில் திருக்குளங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னா யோசிச்சிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்போது ஒன்றும் இல்லை, இந்த காஞ்சிபுரத்தில் எவ்வளோ அழகழகான கோவில்கள், பல்லவர் காலத்து கோவில்கள், சோழ ராஜாக்கள் கட்டின கோவில்கள், அதில் எல்லாமே எவ்வளோ பெரிய மகா சமுத்திரம் மாதிரி பெரிய பெரிய குளங்கள் இருக்குது. திருக்குளத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தீர்த்தம்னு சொல்லுவோம். ஏகாம்பரநாதர் கோவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சர்வ தீர்த்தம் அப்படின்னு. அது மட்டுமே 8 ஏக்கருங்க. நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ யோஜனையோட இந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க கோவிலோட. கோவில் அப்படிங்கிறது வெறுனே சாமி கும்பிடுற இடம் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பொக்கிஷங்களாக கொட்டி கிடக்கு. அதை பார்க்காம தரிசனம் பண்ணாமல் வரவே கூடாது. அதனால் கோவிலுக்கு போகணுங்கிறதே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு எல்லாருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 5-6 கோவில் அது மாதிரி சொல்கிறேன். கஜேந்திர புஷ்கர்ணின்னு ரொம்ப அழகான ஒரு புஷ்கர்ணி இருக்குது, அது தீர்த்தம் இருக்குது ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில். கைலாசநாதர் கோவிலில் 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை தூர்வாரினாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ கிளீனிங் எல்லாம் ஒர்க் வாஸ் கோயிங் ஆன். அது நீங்கள் பார்க்கணும். மிக பழமையான கோவில், அது 1000 வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி கோவிலெல்லாம். காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பஞ்சகங்கை தீர்த்தம் இருக்குது. அது நான் போயிருக்கேன், கோவிலுக்கும் போயிருக்கேன், இந்த தீர்த்தத்தையும் நான் பார்த்துருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன். ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோயிலில் அனந்த தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஐராவத தீர்த்தம் இருக்குது. உலகளந்த பெருமாள் கோவிலில் 2 தீர்த்தம், நாக தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, சேஷ தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. உத்திரமேரூரில் இருக்குது. இது ஆச்சரியம் என்னன்னாக்கா, குளம் கோவிலுக்கு வெளியில் இருக்குது, சரியா? அப்புறம் குமரக்கோட்டை முருகன் கோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் கோவில் குளம் இருக்குது. வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குளம் இருக்குது, திருக்குளம் இருக்குது. வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஐராவத தீர்த்தம் இருக்குது. அப்புறம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே பொய்யாக்குளம் இருக்குது. புண்ணியகோடீஸ்வரர் கோவிலில் புண்ணியகோடி தீர்த்தம் அப்படின்னு, இது 3ஆம் ராஜராஜ சோழன் கட்டின கோவிலாம். இதில் நான் சில கோவில்கள் போனால் கட்டாயம் திருக்குளத்தை நான் பார்க்காம தரிசனம் பண்ணாமல் வரவே மாட்டேன். இப்போது லேட்டஸ்ட்டாக கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்போரூர் போனப்போ அப்படி தான். அது குளம் பார்க்காம நம்ம வரவே கூடாது. எப்படி இருக்குது நிலமை, அதை சுத்தப்படுத்தணுமா? ஏன்னா இப்போ திருநெல்வேலியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நெல்லை உழவாரப்பணி குளம் சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்க திருக்குளத்தை சுத்தப்படுத்தினாங்க, தூய்மைப்படுத்தினாங்க. சக்கரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது அந்த கோவில். பிரமாதமாக இருக்கும் அந்த கோவில். பார்த்திங்கனாக்கா திருக்குளம் ரொம்ப நாஸ்தியாக இருக்கு, நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ சொல்கிறதுக்கே இதாக இருக்குது, என் வாயால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குறாங்க 2 நாள். இன்னும் நிறைய நாள் வேலை இருக்குது பாக்கி. ஜேசிபி எல்லாம் வச்சு தான் அவங்க க்ளீன் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப மனசார அவங்கள நம்ம பாராட்டுவோம் எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கு. 2 நாளுமே கடுமையான வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வெறுமனே நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹிந்துவாக இருக்கக்கூடாது. இந்த சமூகத்துக்கு நம்ம பிறந்துட்டு ஏதாவது செய்துட்டு போகணும். அது நம்ம மதம் சார்ந்து நம்மளுக்கு கடமைகள் இருக்குது. ஒரு கிறிஸ்தவருக்கோ இஸ்லாமியருக்கோ நம்ம இதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்துக்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் தயவு செய்து எல்லாருமே ஏதோ ஒரு உழவாரப்பணி குழுவில் சேர்ந்து இந்த மாதிரி கோவிலை க்ளீன் பண்ணுறது மாத்திரம் இல்லை, திருக்குளங்களையும் க்ளீன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.